சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 to 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இனிஷியல் லேர்னிங்ஸ்லாம் வந்து இந்த ஏபிசிடி இந்த மாதிரிலாம் அவங்க வந்து அவங்களோட ஓன் லாங்குவேஜ்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த அவனோட 20s, அதாவது 21ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அந்த 20sல வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம வந்து நம்ம கரெக்டாக தான் போறோமா, நம்மளோட டேலண்ட் வேற ஆச்சு, இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து அந்த கன்ஃபியூஷன் இஸ் கோயிங் ஆன். ஆக்சுவலி பேரண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து எல்கேஜில போட்ட உடனே இல்லை வந்து ஈவன் ப்ரீ எல்கேஜில போடும் போதுமே பாத்தீங்கன்னா என் பையன் இன்னும் இங்கிலீஷ்ல பேச மாட்டான், என் பையன் வந்து அந்த பையன் நல்லா பேசுறான், என் பையன் பேச மாட்டான் அப்படின்னு ஆல்வேஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஏன்னா அப்ப இருந்தே பியர் பிரஷர் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியால ஒவ்வொரு இயர்ஸும் 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்றாங்க. ஃபார் திஸ் அவங்க என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னா அவங்களோட வீக்கெண்ட், ஹாபிஸ் அண்ட் அவங்களோட ஸ்லீப்பை கூட சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆஃப்டர் தட் அவங்க ஒரு டெசிஷன் ஒன்று எடுப்பாங்க. அந்த டெசிஷன் தான் அவங்களோட நெக்ஸ்ட் 40 இயர்ஸை டிசைட் பண்ண போகுதுன்றது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த டெசிஷன் கூட அவங்க எடுக்க மாட்டாங்க, அவங்களோட பேரண்ட் ப்ரெஷர் அண்ட் தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அந்த டெசிஷன் எடுப்பாங்க. டுடே வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் தட் பிகாஸ் இது உங்களோட ஃபியூச்சர் அண்ட் உங்களோட சாய்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம், ஹானஸ்டாவும் ரியலாவும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு தி டிஜிடாரா பாட்காஸ்ட். ஐ ஆம் யுவர் ஹோஸ்ட் ஜனனி. அண்ட் இன்னைக்கு நம்ம யார் கூட இதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மிஸ்டர் செந்தில் ராஜா மார்த்தாண்டன், 28 years of IT experience and founder and CEO of Digitara Technologies and recently கூட டாப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா IIT கான்பூர்ல டிஜிட்டல் AI சர்வீஸ் கோர்ஸ் சார் முடிச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். லெட்ஸ் வெல்கம் ஹோல் ஹார்ட்டட்லி சார். Thank you Janani, thank you, great introduction. So இந்த செஷன் வந்து ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா வந்து என்ன கோர்சஸ் சூஸ் பண்றது அண்ட் as well as இது எப்படி வந்து டிசைட் பண்றது, இந்த ஏஐ வேர்ல்ட்ல வந்து எப்படி வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா போகலாம். That's powerful way to start. Let's get into deeper in it. So sir, let's start with hard truth. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிக்கிறாங்க சார் எவ்ரி இயர். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லாரும் ராங் டிசிஷன் தான் சார் எடுக்கிறாங்க. வை, என்ன சார் அங்கே ரியலா ஹேப்பன் ஆகுது? That's a great question to start with. நீங்க சொன்ன மாதிரி எவ்ரி இயர் வந்து 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் அவுட் அக்ராஸ் இந்தியா. அதுல ஒரு சினாரியோ மாதிரி நம்ம எடுத்து பேசலாம். ஓகே, ஸோ ஒரு 17-year-old பாய் வந்து லெட்ஸ் நேம் ஹிம் அர்ஜுன். அர்ஜுன் வந்து சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து வெரி குட் இன் டிராயிங் அண்ட் ஆல்சோ லைக்னா அவருக்கு வந்து ஆர்ட் அண்ட் லைக்னா அந்த கிளாசிக் எல்லாமே பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆகிட்டே வர்றாரு அண்ட் நல்ல ப்ரைஸஸ் வாங்குறாரு, கிளாஸ்ல வாங்குறாரு, அந்த கம்யூனிட்டியில வாங்குறாரு, எல்லாம் பண்ணிட்டே இருக்கும். பட் 10th 11th 12th அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா வந்து கேம் சேஞ்ச் பிளான் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து பியர் ப்ரெஷர், அதான் அவங்க தான் சொல்லுவாங்க, பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க அண்ட் நெய்பர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்துட்டு என்னோட பையன் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கான், என்னோட பையன் வந்து மெடிசின்ஸ் முடிச்சிருக்காங்க, என்னோட பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பண்ணும்போது என்ன ஆப்வியஸ்லி அந்த பேரண்டோட மைண்ட் செட் என்ன ஆகுது, இப்போ நம்ம பையனும் வந்து அந்த இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்ல அவங்க இம்மீடியட்டா என்ன பண்றாங்க, ஓகே பையனோட இல்லை பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம என்னாச்சு, அவங்க வந்து தே ஸ்டார்டட் கெட்டிங் இன்டு இன்ஜினியரிங் ஆர் மெடிசின் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ பை டிஃபால்ட் என்னது அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ், அந்த பையன் அர்ஜுன் வந்து அந்த குட் இன் லைக்னோ டிராயிங் அண்ட் லைக்னோ அந்த ஆர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் நல்லா பண்ணிட்டு இருந்த பையன். பட் என்ன ஆச்சு, இப்போ இந்த பியர் ப்ரெஷர் கம்ப்ளீட்லி இந்த அவங்களோட கேம் பிளானே சேஞ்ச் ஆகி ஹி இஸ் கம்ப்ளீட்லி டீவியேட்டிங் இன்டு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். அப்போ அந்த அவனோட 20s, அதாவது 21ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அந்த 20sல வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம வந்து நம்ம கரெக்டாக தான் போறோமா, நம்மளோட டேலண்ட் வேற ஆச்சு, இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து அந்த கன்ஃபியூஷன் இஸ் கோயிங் ஆன் ஆக்சுவலி. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த 20sல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாப் போகும்போது நிறைய பேர் ஜாப் இல்லாம ஏன்னா பிடிக்காத சப்ஜெக்டை படிச்சு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம நிறைய பேர் போவாங்க. ஸோ தட் இஸ் வேர் த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட்ஸ். ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து கொஞ்சம் வி நீட் டு கோ வித் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் நம்மளோட சைல்டோட ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் அவங்களோட ட்ரூ எபிலிட்டி அண்ட் டேலண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஐ எம் சீயிங் இட் அஸ் அ சேலஞ்ச்
எவ்ரி இயர், இட் இஸ் நாட் திஸ் இயர், எவ்ரி இயர் இதுதான் சேலஞ்சஸாக இருக்குது. இதை கேட்கும் போது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் சார் இருக்கு. எல்லா ஸ்டூடெண்டோட லைஃப்மே வெரி இம்பார்ட்டன்ட். பட் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்டோட எபிலிட்டி ஆஸ்பிரேஷன்லாம் நோட் பண்ணாம ஸ்டூடெண்டோட லைஃப்ல சம் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. கேட்கும் போது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் சார் இருக்கு. பட் இதை பத்தின செல்ஃப் அவேர்னஸ் ஸ்கூல்ல கூட கிளாஸ் இல்லையே சார். இது யாரோட தப்பு சார்? ஸ்டூடெண்டோட தப்பா இல்ல பேரண்டோட தப்பா இல்ல நம்ம சிஸ்டமோட தப்பா? வெரி நைஸ் கொஸ்டின். ஆக்சுவலி இது இது ஒருத்தவங்க மேல தப்புன்னு சொல்லி நான் பின் பாயிண்ட். அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு சான்ஸே கொடுக்கறது கிடையாது. அவங்களோட ஆஸ்பிரேஷனை லிசன் பண்றதுக்கு பேரண்ட்ஸா இருக்கட்டும், சம்டைம்ஸ் ஈவன் டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ நாட் லிசனிங். ஆக்சுவலி அந்த அவங்க ப்ராப்பரா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ரியலா அவன் வந்து கரெக்டா தான் போறானா, அந்த அந்த அவனோட ஆஸ்பிரேஷன் அவனோட எபிலிட்டியை வச்சுதான் போறானா அப்படின்னு சொல்லி ரியலா பண்றது. அந்த வேலிடேஷன்ஸ் வெரி ஃபியூ ஸ்கூல்ஸ் ஆர் டூயிங் இட் ஆக்சுவலி, பட் நாட் எவ்ரி ஸ்கூல்ஸ். அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பியர் ப்ரெஷர் அண்ட் லைக் அவங்களோட ஃபேமிலி ப்ரெஷர் அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுமே டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மேலேயே நம்ம ஃபுல்லா பிளேமும் பண்ண முடியாது. பட் இது ஹோல் திங் பிஹைண்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம். வாட் த சிஸ்டம் தட் வி ஹேவ். when I say system means the whole culture, the culture, the school culture and like இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் அது வந்து மாடரேட்டா அப்படி போயிட்டே இருக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன சாம்பிள் எடுக்கணும்னா, இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 to 6 years வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இனிஷியல் லேர்னிங்ஸ்லாம் வந்து இந்த ஏபிசிடி இந்த மாதிரிலாம் அவங்க வந்து அவங்களோட ஓன் லாங்குவேஜ்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பேசிக் பிஹேவியர், பேசிக் ஹைஜீன் அண்ட் அவங்க எப்படி வந்து ஒரு எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. ஆமா ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி கல்ச்சர் ஏன் நம்மகிட்ட இல்லை? நம்ம ஏன் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து எல்கேஜில போட்ட உடனே இல்லை வந்து ஈவன் ப்ரீ எல்கேஜில போடும் போதுமே பாத்தீங்கன்னா என் பையன் இன்னும் இங்கிலீஷ்ல பேச மாட்டான், என் பையன் வந்து அந்த பையன் நல்லா பேசுறான், என் பையன் பேச மாட்டான் அப்படின்னு ஆல்வேஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஏன்னா அப்ப இருந்தே பியர் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா ஸோ அப்ப என்ன அது பேசிக் சிஸ்டம், பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இட்ஸ் அ சேலஞ்சிங். That's a great one, sir. So as a student 12th standard complete பண்ணோன்னே என்ன கோர்ஸ் சார் அவங்க சூஸ் பண்ணணும்? Yeah, it's a $1 million question. எல்லா பேரோட பேரண்ட்ஸும் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இம்மீடியட்டா கூகுள் முன்னாடி சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT அண்ட் ஜெமினில போயிட்டு வாட் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் இன் இந்தியா ஆர் இன் தமிழ்நாடு ஆர் ஆந்திர பிரதேஷ் இப்படின்னு தான் சூஸ் பண்றாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது கண்டிப்பா வந்து அந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி என்ன பண்ண போறது கிடையாது. ஸோ பிரைமர்லி இஃப் யூ லுக் அட் இட் அவங்களோட ஆஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி தான் நான் போகணும்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். நான் அவங்களுக்கு என்ன வரும்? ஆர் யூ அ பில்டர், ஆர் யூ அ கிரியேட்டர், ஆர் யூ அ திங்கர், ஆர் யூ அன் அனலைசர்? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. எந்த இதுல வந்து நீங்க வந்து பெஸ்டா இருந்திருக்கீங்க. ஏன்னா இந்த 12 years இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12 years வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல யூ ஹவ் ஐடென்டிஃபைட் சம்திங். ஓகே, மேக்ஸ்ல இருந்திருக்கலாம், இல்ல நான் சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ்ல இருந்திருக்கலாம், ஆர் லைக் ஒரு சில பேர் நல்லா வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. வீட்லயும் சரி இதுலயும் போயிட்டு நல்லா ஆர்கியூ பண்ணி வின் பண்ணிட்டு வருவாங்க, இல்ல நல்லா மேடை பேச்செல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து லா அண்ட் இதெல்லாம் எடுக்கலாம் அவங்க. ஏன்னா நல்லா ஒரு கான்வர்சேஷனல் எப்படி வின் பண்றது அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ டிசைட் like what exactly you are. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து you should decide the course. Okay, so let me ask you one question, Janani. So நீங்க வந்து I know that you completed BCom and MBBA. So நீங்க வந்து actually பியர் ப்ரெஷர் இல்ல பேரண்ட்ஸ் ப்ரெஷர்னால வந்து எடுத்தீங்களா, இல்ல ஆர் யூ ஹாப்பி தட் யூ சூசன் லைக் பிகாம் முடிச்சுட்டு MBA பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஆர் யூ ஹாப்பி அபவுட் இட்? ஆக்சுவலி definitely I am happy, sir, because this is my own decision. MBA is my own decision, sir, so I am happy with that, sir. வெரி நைஸ், வெரி நைஸ். அதுதான் நான் இவ்வளவு நேரம் பேசினதோட ரீசனே அதுதான். இப்போ வாட் ஜனனி இஸ் சேயிங், she is very happy ன்ற போது I feel happy about it actually. ஏன்னா அந்த ஒரு 12 years முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 years, ரைட்? இந்த 5 years ஆல்மோஸ்ட் 17 years ஆஃப் ஸ்டடி லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் the big question is coming, are you happy ன்னு கேட்கும்போது I'm happy-ன்னு சொல்றோம்ல, அதோட இதுவே வேற. ஆக்சுவலி எவ்வளவு பேர் அது ஹாப்பின்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா இப்ப கிடையாது. ஸோ அதை பத்தி தான் இன்னும் நிறைய பேச போறோம்.
Yes, sir. You say that self-interest is the foundation of everywhere, sir. So, to be honest, சொல்லணும்னா ஒரு 17-year-oldக்கு எத்தனை பேருக்கு சார் அவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியும்? ஈவன் சொல்ல போனா அவங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும், என்ன லஞ்ச் வேணும்னே இங்க சில பேர்னால டிசைட் பண்ண முடியல சார். இத பத்தி அவங்களோட தாட்ஸ் என்ன சார்? கண்டிப்பா. ஏன்னா எல்லா பேருமே இன்னும் வந்து ஹெவி டிபெண்டன்ட் வித் பேரண்ட்ஸ்ல இருக்காங்க. இப்போ ஹாஸ்டலர் அப்படின்னு போகும்போது அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் பேரண்ட்ஸோட இருக்கும்போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் லைக் இப்போ ஒரு 95% ஆஃப் மார்க் எடுத்துக்கோ ஸ்டூடெண்ட் வந்து தப்பான கோர்ஸ் வந்து சூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் 75% ஆஃப் மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டான கோர்ஸ் அவருக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்திருக்காரு. அப்போ அவரோட 4 years ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும்? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஆக்சுவலி என்னோட செல்ஃப் ஸ்டோரியிலேருந்து நான் பேசணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தான். பட் என்னோட அப்பா கூட நான் வந்து இன்னும் ஸ்டில் ரொம்ப காலேஜில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கூட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு இருக்கேன் நான். அப்போ என்ன கோர்ஸ் எடுக்கணும் கூட எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் வந்து எங்கள் அப்பா கூட போய் கேட்டுட்டு எங்கள் அப்பா கேட்குறாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துக்கிறியாடா, இல்லை ட்ரிபிள் எடுத்துக்கிறியா, இல்லை இசிஇ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது. அந்த டைமில் வந்து கூகுள் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு, மெக்கானிக்கல் எடுத்துக்கோ இல்லைனா ட்ரிபிள் எடுத்துக்கோ அப்படின்னாரு. அதை பற்றி எதுவுமே தெரியாமல் அப்பா மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு சரி ஓகே நீங்க என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். நான் லெட்ஸ் கெட் இன்டு தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏஐ இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்றாங்க சார். ஸோ அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும் சார். ஏஐ பத்தி பேசலாமா சார்? கண்டிப்பா பேசலாம். அது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் மட்டும் இல்லை, இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். Please ask. Yes sir. So as a engineering side வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சார். as a engineering ஸ்டூடெண்டா அவங்களோட கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது அண்ட் ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணும்போது அவங்க எந்தெந்த ஃபீல்ட்லாம் ஏஐ வந்து இன்க்ளூட் பண்ணி அவங்க கோர்ஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷனை சூஸ் பண்ணலாம்ன்றத பத்தி நீங்க உங்க சஜஷன்ஸ் அண்ட் ஷேரிங்ஸ் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து செல்ஃப் அவேர்னஸ் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஸ்லைட்லி வி ஸ்விட்ச் த கியர், ஏஐ பத்தி கொஞ்சம் பேசலாம். ஏஐயோட இம்பாக்ட் வந்து ஸ்டடீஸ்ல இப்போ எப்படி இருக்கு, ஏஐயோட எஜுகேஷன்ல வந்து எப்படி இருக்குது. ஸோ அதை பத்தி பார்க்கும்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய கோர்சஸ் வந்துட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் மட்டும் தான் இன்ஜினியரிங்ல இருக்கும். இப்போ ஆஃப்லைட் நிறைய கோர்சஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி அட்டானமஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற காலேஜஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஏஐ கோர்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் டு நேம் ஃபியூ, BTech in Artificial Intelligence Data Science, the BTech in Artificial Intelligence and Machine Learning, and BTech in Data Science, also IoT with AI, so BTech in Cloud Computing with AI, and Robotics and AI, Cyber Security with AI, also the other courses, especially in ECE, right, Electronics and Communication Engineering, Data Science இருக்கு, அப்போ Machine Learning இருக்கு, and triple E-லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து Data Science and Machine Learning. So Artificial Intelligence everywhere in engineering degree, எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இப்போ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ வுட் சே யூ ஆக்சுவலி எனி டிகிரி தட் யூ கேன் டேக் இட் அப், பட் இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏஐ படிக்கலனாலுமே வேற சைடில் ஏதாச்சும் ஏஐ படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். எக்ஸலன்ட் சார். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கேட்க போறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஏஐல பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? ஏன்னா டுடே வேர்ல்ட்ல வந்து ஏஐன்றது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சார் ஜென்ரலா பீப்புள் பாக்குறாங்க. ஸோ இதை பத்தின உங்களோட சஜஷன்ஸ் என்ன சார்? அப்சல்யூட்லி. ஏன்னா அந்த ஏஐடிஎஸ் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து இன்ஜினியரிங் டிகிரியில மட்டும்தான் இருந்தது முன்னாடி. இப்போ ஆஃப்லைட் வந்து அது மட்டும் இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போது அந்த சைக்காலஜியா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு லாயரா இருக்கலாம், ஆர் ரியல் எஸ்டேட் ஓனரா இருக்கலாம். ஸோ எனி அக்ரிகல்ச்சர் எல்லா ஃபீல்டுலையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஐயோட இம்பாக்ட் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் everyone started adopting as well. And ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டீமோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸுக்கும் ஏஐ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் டஸ் தட் மீன்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஏஐ கற்று தான் ஆகணும். அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி இன் டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி இன் டேட்டா சயின்ஸ், அண்ட் சைக்காலஜி வித் ஏஐ, and also law with AI.
ஸோ இது மாதிரி நிறைய ஏஐ ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நிறைய கோர்சஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ ஒன் சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட் எவர் தட் யூ நோ ஸ்டடி இன் வெதர் இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ன டிபார்ட்மெண்ட்னாலும் படிங்க, add AI flavor to that actually. So that's going to be the superpower for everyone. தட் சவுண்ட்ஸ் ரியலி குட் சார். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் வருது சார். ஸோ இப்போ ஃபியூ இயர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாப் மார்க்கெட்டில் வந்து எல்லா ஜாப்ஸுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். ஸோ அது வந்து உண்மையிலே அது ட்ரூவா? அண்ட் தென் ஃபியூச்சரில் ஏஐ இந்த மாதிரி விஷயத்துல எப்படி ரோல் பிளே பண்ணும், அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க சார். சூப்பர். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின் மட்டும் கிடையாது, இப்போ கரண்ட் ப்ரொஃபஷனல்ஸோட கொஸ்டின்ஸும் அதுதான். ரியலாவே நாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து ஒவ்வொரு மீட்டிங் நான் போகும்போது எவ்ரி ஒன் வாஸ் ரியலி ஃபியர்ட் அபவுட் அடாப்டிங் ஏஐ, பிகாஸ் அவங்க அடாப்ஷன் பண்ணா அதோட நம்மளோட ஜாப் போயிருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஒரு தாக்கங்கள் இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஜாப் மார்க்கெட் வந்து எக்ஸ்ப்ளோர்டா தான் ஆயிட்டு இருக்குது இப்போதைக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் இப்போ டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதாது, யூ ஆல்சோ நீட் டு ஹேவ் அ டொமைன் ஸ்கில். டொமைன் ஸ்கில்னா என்ன கேட்டிங்கன்னா வந்து ஹெல்த் கேர் இஸ் ஒன் டொமைன், பேங்கிங் இஸ் ஒன் டொமைன், இன்சூரன்ஸ்னு ஒரு டொமைன், அண்ட் ஆல்சோ ரீட்டெயிலுங்கிற ஒரு டொமைன். ஸோ இந்த டொமைன் ஸ்கில்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொமைன் வித் டெக்னிக்கல் ஸ்கில், அதுதான் வந்து ஃபீச்சரா இருக்க போகுது. ஸோ எல்லா பேருமே கேட்பாங்க, ஓகே ஐ எம் அ ஜாவா டெவலப்பர், ஐ எம் அ பைத்தான் டெவலப்பர், நான் வந்து யூஐ டிசைனர், எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த காலங்கள் இன்னும் கொஞ்ச நாள் மாறப்போகுது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னா டொமைன் எக்ஸ்பர்ட் வித் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அலாங் வித் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இவங்க தான் வந்து மார்க்கெட்ல வந்து ஹாட் இருக்க போறாங்க. ஸோ அந்த இதுல நீங்க எப்படி எங்க ஃபிட் ஆக போறீங்க? முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து எல்லா பேரும் டெக்னிக்கல் சர்டிபிகேஷன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன டொமைன் சர்டிபிகேஷன்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ டெக்னிக்கலா பண்றதுக்கு ஏஐ வந்துருச்சு. ஏஐ நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து கோடிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் அது என்ன பண்ணணும், என்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது, எப்படி வந்து அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏஐ வேலை வாங்கணும்னா நம்மளுக்கு அந்த டொமைன் ஸ்கில் தேவைப்படுது. ஸோ இன் சம்மரி வாட் ஐம் சேயிங், ஜாப் மார்க்கெட் வந்து நிறைய ரோல்ஸ் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. I would say 70+ new roles are created. Machine learning engineer, deep learning engineer, and data specialist, data analyst, and AI ethical officers, and AI specialist officer, AI enthusiastic, or like so many, name it like almost close to 70+ new roles have been created. அப்ப அந்த நியூ ரோல்ஸ்க்கு நம்ம அப்ஸ்கில் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்பனா என்ன சொல்ல வரேன்னா வந்து ஜாப் நிறைய வரப்போகுது. அட் த சேம் டைம் இட்ஸ் கோயிங் டு டேக் அவே ஆட்டோமேட்டட் பேஸ்டு ஜாப்ஸ்லாம் எடுக்க போகுது. எந்த ஒரு ஜாபை வந்து ஆட்டோமேஷன்ஸ் பண்ண முடியுமோ அந்த ஜாப்ஸ் எல்லாம் இட்ஸ் கோயிங் டு ஸ்வீப் அவே. பட் நம்ம வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டு we need to get into those jobs. So that's my best viewpoint at this point of time, because நான் ஐஐடி கான்பூர்ல நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்டா வந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70+ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கம் ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா. ஸோ அங்க இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்து irrespective of any department, என்ன படிச்சாலுமே ஏஐயோட இம்பாக்ட் இனிமேல் இருக்க போது. எவ்ரி ஒன் ஹேஸ் டு லேர்ன் அண்ட் அடாப்ட் அண்ட் அப்ஸ்கில். ஸோ அலாங் வித் தட் டொமைன் ஸ்கில் இஸ் ஆல்சோ is so critical in the coming days. So that's what I would say, and message to all of you. Let's make this more practical, sir. So current இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை சார். ஸோ என்னெல்லாம் அவங்க பண்ணணும் அண்ட் என்னெல்லாம் அவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி அவங்க சஜஷன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். சூப்பர். ஸோ இது வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. டூஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இதுன்னு சொல்லி ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இது என்னன்னு பார்த்துட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ணி அதுல என்ன பெஸ்ட் வந்து நான் பண்ணணும்னு சொல்லி பண்றது கண்டிப்பா வந்து அது பண்ணியே ஆகணும். ஆல்சோ ஏஐ வந்து ஒரு செல்ஃப் பார்ட்னரா நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். இனிமேல் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வந்து யூ ஹாவ் டு கன்சிடர். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கைடன்ஸ் இருக்கும். ஏன்னா மோர் தென் யுவர் ஒய்ஃப் ஆர் மோர் தென் யுவர் பேரண்ட்ஸ், மோர் தென் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஏஐ இஸ் கோயிங் டு நோ மோர் அபவுட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐ வந்து எல்லாமே உங்களை பத்தி தெரிய போகுது. ஸோ அதனால ஏஐ அசிஸ்டன்ட் வந்து கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். அது போக நீங்க அதர் திங்ஸ் லைக் when you focus on இந்த கேரியர் ஆஸ்பெக்ட்ஸ்ல போகும்போது இந்த சூசிங் த ரைட் கோர்ஸ்ன்னு போறீங்க, ஃபைன். அட் த சேம் டைம்
அலைனிங் யுவர் செல்ஃப் வித் உங்க இன்ட்ரெஸ்டோட எடுத்து அலைன் பண்ணி பண்றது கண்டிப்பா பண்ணணும். நம்ம அதாவது ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு அந்த இன்ட்ரெஸ்டோட எந்த கோர்ஸ், அது இன்ஜினியரிங்கா இருக்கலாம், அது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கலாம், பட் ஆனால் ப்ராப்பரா எடுத்து அலைன் பண்ணி கொண்டு போகணும். இது வந்து டூஸ்ல சொல்லுவேன். பட் டோன்ட்ஸ்ன்னு போகும்போது பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து நான் சொன்ன மாதிரிதான் பியர் ப்ரெஷர், பேரண்ட் ப்ரெஷர், அவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர், அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. கரெக்ட். ஆல்சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஏஐ தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ஹோம்ஒர்க், நம்மளோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்து நாட் ஓன்லி இன் யுவர் ஸ்கூல்ஸ், காலேஜ்லயும் நிறைய அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணக்கூடாது. ஸோ அது என்ன ஒரு ஒரு பார்ட்னர் மாதிரி திங்க் பண்ணுமே தவிர எல்லாமே கம்ப்ளீட்லி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி அதை கொடுத்துட்டு நீங்க வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்க கூடாது. ஸோ அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்சோ மேஜர்லி இஃப் யூ லுக் அட் லைக் இந்த லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா வந்து கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே அது வந்து டூஸ்ல வரும். நிறைய பேர் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டினியூஸ் லேர்னிங் வந்து இல்லாம இருக்கனாலதான் வந்து ஃபீல்ட் அவுட்டேட்டட்னு சொல்லிடுவாங்க. அதனால யூ ஹாவ் டு கண்டினியூ டு அப்ஸ்கில் ஆன் தட். ஆக்சுவலி அந்த வந்து பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் வந்து எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட்ல வந்து சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ த ஏஜ் ஃப்ரம் 18 to 55 years ஆர் லைக் 60 years, டாக்டர் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, ஐடி ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, இப்போ ஏஐ இருக்க சுச்சுவேஷன்ல எல்லா ப்ரொஃபஷனல்ஸுமே வந்து அப் டு டேட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா நம்மளோட பிசினஸ் ஆர் லைக் அந்த ஆல்சோ த கம்பெனிஸ் வில் நாட் க்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐடியலி திஸ் இஸ் வாட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும். கிளாரிட்டியா இருங்க. ஸோ ஒன்லி 20-25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளாரிட்டியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் ஐடியலி இட் ஷுட் பி 85 to 90% கிளாரிட்டியா இருக்கும். ஏன்னா எல்லாமே உங்கள்ட்ட கையில இருக்குது இப்ப, ரைட்? ஸோ இது கையில இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து இட்ஸ் சம்திங், மொபைல் ஃபோன், டேப் ஆர் லேப்டாப், இது எவ்வளவு எஃபிஷியன்ட்டா நம்ம யூஸ் பண்ணோமோ அவ்வளவு எஃபிஷியன்ட்டா நம்மளால வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது இன்எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணோம்னா அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து டவுன் கிரேட் தான் வந்து பண்ணும். ஸோ என்ஷூர் தட் லைக் அந்த ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கேம்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அது டோன்ட்ஸ்ல கண்டிப்பா நான் சொல்லணும். ஏன்னா கேம்ஸ் அண்ட் லைக் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்றாங்க, எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். ஸோ நல்லதுக்கு பண்ணுங்க. பட் ஆனா 24 ஹவர்ஸ்ல 18 ஹவர்ஸ் ஆர் 15 ஹவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல ஒருத்தங்க உட்காந்துருந்தோமா நம்மளை தாண்டி நிறைய பேர் ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களை போய் கேட்சப் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அப்புறம் வந்து யூ ஃபீல் டிஸ்ட்ரெஸ்ட், ஆக்சுவலி லைக் கம்ப்ளீட்டா வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அது அந்த மாதிரி வந்து ஸ்பேஸுக்குலாம் நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஓகே, ஸோ ஃபைனலி ஒரு சின்ன சம்மரி மாதிரி பண்ணுறேன் இது வரைக்கும் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆரம்பத்துல இருந்து செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஏஐ பத்தி கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அண்ட் என்னென்ன ஜாப் ஃபீல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஏஐல இருக்குது, அதே நேரத்தில் இன்ஜினியரிங்ல என்னென்ன டிகிரிஸ்லாம் இருக்குது, அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல என்னென்ன டிகிரிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஏஐ பத்தி நிறைய பார்த்தாலும் வந்து லாட் ஆஃப் அதர் ஃபீல்ட்ஸ் இருக்குது. நான் இது ஏஐ மட்டும் கிடையாது. பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆரம்பத்துல இருந்து ஏஐ ஃபிளேவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபீல்டு நீங்க சூஸ் பண்ணாலும் ஏஐ ஃபிளேவரை ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாம இனிமேல் எந்த ஃபீல்டு இருக்க போறது கிடையாது. அது நோயிங் ஆர் அன்னோயிங்லி லைக் அது நம்ம கையில வந்துருச்சு. ஸோ இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம் நம்ம கையில தான் இருக்கு. அது ஆன் டாப் ஆஃப் இட் ஐ செட் 70 to 80 நியூ ரோல்ஸ்லாம் ஏஐ ரோல்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அது அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. அதை எப்படி நம்ம அப்ஸ்கில் பண்ணி நம்ம வந்து பண்ண போறோம்னு பார்க்கணும். ஸோ ஒன் லாஸ்ட் திங் ஐ வாண்டட் டு சம்மரைஸ் திஸ். ஏஐ பத்தியே பேசிட்டு இருக்கோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட தாக்கங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஏஐ இஸ் கோயிங் டு பி த சாஃப்ட்வேர் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இஸ் கோயிங் டு பி த ஹார்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் தான் ரெண்டு சேர்ந்து தான் வந்து இனிமேல் வந்து வேர்ல்ட ரூல் பண்ண போகுது. ஸோ தேர் சம்திங் கால் ஏஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஏஜிஏன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் இனிமேல் வரப்போகுது அண்ட் அலாங் வித் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரப்போகுது. ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல ரொம்ப வந்து டிமாண்ட்ல இருக்க போகுது. ஸோ வாட் எவர் இட் இஸ் லைக் வாட் எவர் த கோர்ஸ், நீங்க ஒன் லாஸ்ட் திங் ஐ வாண்ட் டு சே தட் எந்த ஒரு பியர் ப்ரெஷர், எந்த ஒரு பேரண்ட்ஸ் ப்ரெஷர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர் அந்த இதுக்கு உங்களோட இதை வந்து கொண்டு போயிடாதீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கும், என்ன வந்து நீங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட், அந்த இதில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதில் நீங்க ரிசர்ச் பண்ணி அதில் நீங்க பெஸ்டா வந்து நீங்க வந்து இது பண்ணணும். ஸோ அதுதான் எனக்கு ஃபைனலா சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். லைக் ஜெர்னி செட்,
no, it is not her parents decided like no what she has done actually like no MBA இருக்கட்டும் பிகாம் இருக்கட்டும் அவங்க ப்ரௌடா சொன்னாங்க நான் தான் டிசைட் பண்ணேன் நான் தான் வந்து ஐ சூசன் திஸ் கேரியர்னு சொல்லிட்டு அந்த 17 இயர்ஸ் ஆஃப் கேரியர் வந்து ஒரு ஹாப்பினஸோட முடிச்சாங்க. ஸோ தட் இஸ் ஹாப்பினஸ் இஸ் தட் ஐ வாண்ட் டு see it from every student's face. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹாப்பினஸ் இருக்கணும். அதுக்கு தான் இந்த செஷனே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த என்டையர் திங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். மோர் திங்ஸ் நீங்கள் என்ன பேசணும்னா நீங்கள் டெஃபினெட்லி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வேற என்ன டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஏஐ ரிலேட்டடாக நான் நிறையா வந்து செஷன்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம் பாட்காஸ்ட். ஸோ நீங்கள் ப்ளீஸ் இன்னும் ஷேர் யுவர் தாட்ஸ் லைக் டெஃபினெட்லி அந்த டாப்பிக்கை பிக்கப் பண்ணி இந்த அப்கமிங் பாட்காஸ்ட்ல நாங்கள் பேசுகிறோம். எனிதிங் எல்ஸ் ஜெர்னி? தேங்க்யூ சார். ஸோ வேற எந்த queries and doubts-உம் இல்லை சார். ஸோ திஸ் இஸ் a really meaningful and powerful conversation between us சார். தேங்க்யூ சார். ஸோ திஸ் இஸ் a really இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி இன்னைக்கு பேசணும் சார். அண்ட் ஹோப் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் சார். அண்ட் தென் உங்ககிட்ட சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து மைண்டுக்கு வர்றாங்களோ நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ ரியலி அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக கூட இது இருக்கலாம். So thank you sir, once again thank you sir. Thank you very much. Thank you all. Let's meet in the next podcast sessions. Comments பண்ணுங்க. Whatever you want to add கண்டிப்பா நம்ம next பண்ணலாம். Thank you for watching.